இந்த சோமவாரம் என்ன விசேஷம்னா, இந்த கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய சோமவாரம் மிகச்சிறப்பாக ஆகமங்கள் போற்றுகின்றன. இந்த சமயத்துல ஒவ்வொரு வாரமுமே இந்த சுவாமிக்கு வந்து சங்காபிஷேகத்தினால, சங்கத்தினால ஒவ்வொருத்துக்கும் ஒரு சக்தி. வெள்ளி குடம், தங்க குடம், மண் குடம், பித்தளை குடம்னு நிறைய இருக்கு. இந்த சங்கத்தினால அபிஷேகம் பண்ணும்போது இயற்கையா கிடைக்கிறது பாருங்க. சங்கம் இயற்கையா கிடைக்கிறது, தூய்மையானது. அதனால் செய்யும் பொழுது மிகச்சிறந்த பலன்களை ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த கார்த்திகை சோமவாரம் பார்த்தோம்னால் எல்லா சிவாலயங்களிலுமே ஆல்மோஸ்ட் சிறப்பாக சங்காபிஷேகம் இருக்கும். கார்த்திகை சோமவார விரதமானது நாம் அனுசரிக்கலாம். இப்போ நீங்க சிவபெருமானின் அனுகிரகம் பெறுவதற்கு, எளிமையான சிவனும் சக்தியுடைய சக்தி அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த கார்த்திகை சோமவார விரதமானது நாம் அனுசரிக்கலாம். விரதம்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்ம ஆகாரத்தை சாயங்காலத்துல சாப்பிடுறது, காதால அவ டயபெட்டிக்கா இருக்கா அப்படின்னா மிதமான ஆகாரமா எடுத்துட்டு சாயங்காலம் சுவாமியை போய் கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆகாரம் எடுத்துட்டு. ஓகே 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 ஓகே. இது கார்த்திகை சோமவாரம். அப்புறம் முக்கியமா சாஸ்தாவுடைய வழிபாடு. கார்த்திகை 1ஆம் தேதி தான் அந்த ஐயப்பனுக்குன்னு அந்த 48 நாள் வர்த்தகம், 48 41 ஒரு மண்டலம்னு கணக்கு. மண்டலம்ன்றது நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அது அவ ஆச்சாரியன் என்ன சொல்றாலும் வச்சுட்டு அந்த கார்த்திகை 1 அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஐயப்பன்றது ஆரியப்பான்னு, ஆரியன்னா மரியாதைக்குரியவர்னு அர்த்தம், நேர்மையானவர். அவளை வந்து ஆர்யான் பாத்தி, காப்பாற்றுவர். ஆரியப்பகாதான் ஐயப்பன் நம்ம கூப்பிடுறோம். நம்ம தர்மசாஸ்தா, தர்மத்தை சாஸ்தானா கண்ட்ரோலர், அவர் தான் கமாண்டர். அவர் என்ன பண்றாரு, அவருக்கு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்றார். சாஸ்தாவை வழிபடக்கூடிய ஒரு மாதமாகவும் இது இருக்கின்றன. இது போன்று அனைத்து கடவுளர்களுக்கும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் விளங்குகிறது.